ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பிய ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்று நாம் சில ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீகம் என்றால் கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி எந்த விதமாக எந்த நேரத்தில் நாம் வணங்கினால் எப்படி பலன் அடைய முடியும் என்பதை இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிவன் கோயில், விஷ்ணு கோயில், பிள்ளையார் கோயில், அம்பாள் கோயில் அப்படின்னு பிரித்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இதில் விநாயக பெருமானை நாம் வணங்கும் பொழுது எவ்வளோ பெரிய சங்கல்பம் எடுத்துக்கொண்டாலும், இல்லை சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் சென்றாலும், தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் சென்றாலும் கண்டிப்பாக விநாயக பெருமானை ஒரு சுற்று தான் சுற்ற வேண்டும். இல்லை நான் இத்தனை சுற்றுறேன் வேண்டிக்கிறேன் அப்படிலாம் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆகம விதிப்படி விநாயக பெருமானை ஒரு முறை தான் சுற்ற வேண்டும். அப்போ விநாயக பெருமானை நம்ம எப்படி வணங்கிக்கணும், எனக்கு நான் நல்லது நடக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை சுற்ற வேண்டாம். நின்ற இடத்தில் இருந்து நம்ம குனிந்து, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குனிந்து தரையில் நம்மளுடைய 2 கைகளையும் பாதத்தில் பட்டு கீழே தரையில் 2 கைகளிலுடைய உள்பக்கம் தரையில் படணும். அப்போ அழுத்தி படுறப்ப ஸ்ரீ கணபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் 54, அது எப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கு 27, 108 நட்சத்திர பாதம் அதுக்கு 108 அப்படிங்கிற அந்த இதில் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். சரி, முருகப்பெருமானை வணங்கும் பொழுது 6 சுற்றுக்கு மேலே சுற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா முருகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓம் சரவண பவ அந்த 6 எழுத்து மந்திரத்தின் அதிபதி அவர். அதுக்காக அவரை வணங்கும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்கும் பொழுது 6 சுற்றுக்கு மேல் சுற்றக்கூடாது. முருகப்பெருமானை வணங்குறப்ப மட்டும் ரொம்ப பவ்யமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கோவத்துக்கு காரகர். அதனால தான் கோவக்கார கிரகமான செவ்வாயே போய் முருகனை வழிபட்டார். இருக்கிற எல்லா தெய்வத்தையும் விட்டுட்டு முருகரை போய் அவர் கும்பிட்டது கோவத்தோடு போய் சேர்ந்து நிற்கிது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் செவ்வாய் பகவானே போய் முருகனை போய் அவர் அதிதேவதையாக அவர் நின்று அவரை வணங்குறார் அப்படின்னா கோபத்துக்கு காரகர். அப்போ அவருக்கு குளிர்ச்சியாக தரக்கூடிய மந்திரங்கள் அதை சொல்லணும். அதில் ரொம்ப என்ன அப்படின்னா சண்முக புஜங்கம். ஏன் அப்படின்னா ஒரு போருக்கு ஒரு முருகர் கிளம்பிக்கிட்டு இருக்கார். கோபமாக கிளம்பி போய் சூரபத்மனை அழிக்க அவர் போய்கிட்டு இருக்கார். சூரபத்மனை அழித்ததுக்கு அப்புறமும் கோபம் அடங்கலை. நமக்கு ஒரு கோபம் வந்ததுன்னா சண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த கோபம் அடங்காது. தண்ணி குடித்து பார்ப்போம், எல்லாம் செஞ்சு பார்ப்போம் இல்லைங்களா? அப்போது அந்த முருகப்பெருமானை சுப்பிரமணிய புஜங்கம் பாடி அவருடைய கோபத்தை தணித்தார்களாம். அதனால தான் அவருக்கு சுப்பிரமணியருடைய புஜங்கம் இனிய தமிழ் வார்த்தை. சான்ஸ்கிரிட்டில் இல்லாத புஜங்கம் தமிழில் இப்போ வந்துடுச்சு. அந்த பாடலை பாடணும். சிவபெருமானை வணங்கும் பொழுது கண்டிப்பாக 3 சுற்றுக்கு மேலே சிவபெருமானை சுற்றக்கூடாது. உலகத்திற்கும் அதிபதியான சிவபெருமானை 3 சுற்றுக்கு மேல் சுற்றக்கூடாது. அதே மாதிரி சிவபெருமானை வணங்கி சுற்றும் பொழுது தேவர்கள் பாடிய தேவாரத்தில் பாடிய பாடல் ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பாடணும். பாட தெரியாதவங்க ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா கல்லாப்பிழையும், கருதாப்பிழையும், நில்லாப்பிழையும், நினையாப்பிழையும், நின் தவத்தை சொல்லா பிழையும், எல்லா பிழையும் பொருட்தலக கட்சி ஏகாம்பரேஸ்வரரே என்று வணங்க வேண்டும். நில்லா பிழைன்னா நான் உன்னை நினைக்காத பொழுதும், கல்லா பிழையும், உன்னை நான் உன்னுடைய நமச்சிவாயத்தை நான் கல்லாத பொழுதும், அதை நினைக்காத பொழுதும், அதை சொல்லாத பொழுதும் நான் இருந்தால் கூட என்ன நீ காப்பாற்றணும்னு நம்ம சிவனுக்கு சொல்கிற பாடல். கல்லாப்பிழையும், கருதாப்பிழையும், நில்லாப்பிழையும், நினையாப்பிழையும், எல்லா பிழையும் பொருட்தல்க கட்சி ஏகாம்பரேஸ்வரே. ஏன் அப்படின்னா பஞ்சபூதத்துக்கு ஏகாம்பரேஸ்வர் மண்ணுக்கு உள்ள, பஞ்சபூதத்தில் மண்ணுக்கு உள்ள இடம் அந்த இடம் ஏகாம்பரேஸ்வர் கோயில். அதனால் அந்த இடத்துல அவரை நினச்சி நம்ம பாடணும். அடுத்தது அம்பாளை வணங்கும் பொழுது கண்டிப்பாக 4 முறைக்கு மேலே சுற்றக்கூடாது. எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, பார்வதியாக இருந்தாலும், மகாலட்சுமியாக இருந்தாலும், இல்லை காளியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் 4 இதுக்கு மேலே சுற்றக்கூடாது. ஏன் என்றால் 4 வேதங்களையும் கட்டி காத்தவள் அம்பாள்.
ஒவ்வொரு அறக்கரையும் அழிக்கிறதுக்கு அந்த அம்பாள் துணை இல்லாமல் தேவர்களோ முனிவர்களோ முப்பெரும் சிவா விஷ்ணு பிரம்மா கூட தேவியில் துணை இல்லாமல் நடத்தவில்லை. அதனால் அந்த 4 வேதத்தையும் கற்று கரை புரண்டவள் தேவி. அதனால் அந்த தேவிக்கு 4 முறைக்கு மேல் சுற்றக்கூடாது. இப்படி தான் வணங்கி வர வேண்டும். கடைசியாக நம்ம நவகிரகங்களை சுற்றும் பொழுது 9 முறை சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முறையாக கிளாக் வைஸில் வலதுபுறமாக சுற்ற வேண்டும். இடதுபுறமாக கண்டிப்பாக சுற்றக்கூடாது. இன்றும் கோயில்களில் இல்லை ராகு கேது ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுது, இடதுபுறமாக சுற்றுது அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இடதுபுறமாக சுற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புலையே வலதுபுறமாக சுற்றிட்டு இருக்கப்ப பிளட்டு என்னாகும், மூளை எல்லாம் ஒரு பக்கமாக சுற்றுறது. திடீர்னு நீங்கள் இடது பக்கமாக சுற்றுறப்ப நீங்களும் குழம்பி மூளையும் குழம்பி அங்கே இருக்க நவகிரகத்தையும் குழப்புற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக அந்த முறையை செய்யாதீங்க. சிவன் கோயிலாக இருந்தால் ஒரு சூட்சம ரகசியம், சிவன் கோயிலில் சிவனை வழிபட்டு வரும் பொழுது உட்கார்ந்து வர வேண்டும். சிவகணங்கள் உங்கள் பின்னாடியே வரும். சிவபெருமான் சொல்வார், பத்திரமா அவர்களை வீடு வரை கொண்டு போய் விட்டு வா என்பதை சிவபெருமான் அவருக்கு சொல்லியிருக்கிறது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக சிவன் கோயிலில் வணங்கும் பொழுது சிவகணங்கள் நம் பின்னாடியே வரும். அதனால் அங்கே உட்காந்துட்டோம்னா இவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு அடுத்த வேலையை அடுத்த பக்தர்கள் பின்னாடி சிவகணம் போயிடும். அதனால் அங்கே உட்காந்துட்டு நம்ம வரணும். ஏன்னா சிவகணத்தை வீடு வரைக்கும் அழைச்சிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா சிவகணம் தான் நம்ம உயிரை எடுக்கிறவர். அவரை வீடு வரைக்கும் ஆச்சாந்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் அவர் அங்கேயே விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் உட்காந்து எழுந்திரிச்சா சிவகணம் அதோட விட்டுட்டு போயிடும். கண்டிப்பாக பெருமாள் கோயில்களுக்கு போகும் பொழுது பெருமாளையும் தாயாரையும் வணங்கிவிட்டு உட்காந்து வரவே கூடாது. அங்கே உட்காந்துட்டிங்கன்னா செல்வத்தை திருப்பி தாயார்கிட்டே நீங்கள் கொடுத்துட்டு வரீங்கன்னு அர்த்தம். மகாலட்சுமியை கையோடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக உட்காரக்கூடாது. வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக விடுவிடுன்னு யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்களோ மகாலட்சுமி நம்மளோட கூட கண்டிப்பாக வருவாள். இந்த சூட்சமத்தையும் இந்த ஆன்மீக ரகசியத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.